அடையார் ஆற்றங்கரை, சீனிவாசபுரம், கைதே மில்லத் நகர், ஸ்டாலின் நகர் ஆகிய பகுதிகள் அடையார் ஆற்றங்கரை ஓரம் அமைந்திருப்பதால் தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகளுடன் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி ஆய்வு மேற்கொண்டார். பல்லாவரம் தொகுதி 1வது மண்டலத்துக்கு உட்பட்ட அனகாபுத்தூர் தாம்பரம் மாநகராட்சி 3வது வார்டு பகுதியில் உள்ள ஸ்ரீனிவாசபுரம், கைதே மில்லத் நகர், ஸ்டாலின் நகர் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணத்தினால் செம்பரம்பாக்கம் ஏரியில் சுமார் 22 கன அடி நீர்மட்டம் கொள்ளளவு எட்டும் நிலை உள்ளதால் உபரி நீர் திறந்து விடப்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் பாதுகாப்பிற்காக 500க்கும் மேற்பட்ட மணல் மூட்டைகள் அடுக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. பம்மல் 1வது மண்டல குழு தலைவர் கருணாநிதி மற்றும் அரசு அதிகாரிகள், அரசு பணியாளர்கள் உடன் இருந்தனர். பின்னர் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசபுரம் பகுதி மக்கள் கூறுகையில், சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். எங்களை பாதுகாக்கும் வண்ணம் சுமார் 4000 மீட்டர் கரை அமைக்கவும் 4 அடி ஆழப்படுத்தவும் தங்களது கோரிக்கையை முன்வைத்தனர். அதனால் இதுக்கு பர்மனன்ட் சொல்யூஷனுக்கு மத்திய மாநில அரசுடைய பணம் வேணும். மாநில அரசு பணம் ரெடியாக இருக்குது. மத்திய அரசு புத்தகம் நாங்கள் அந்த இதில் கருத்தாருங்க. நானும் சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன். இந்த முறையும் பேச போகிறேன். அதுதான் சொல்றேன். Yeah.